ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு செஞ்சது தாங்க நல்லாம்பட்டி சிக்கன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்துருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருக்கேன். வரமிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். அதில் விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக தூவிக்கிறதுக்கான மல்லித்தழை தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த பாத்திரம் வறுக்கிறதுக்கு தகுந்த பாத்திரமாக இருக்கணும். நல்லா அகலமாக தாராளமாக வறுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை பார்த்திங்கன்னா அதில் கொட்டி எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் மனமாக இருக்கும். செய்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்யலான்ட்டு. அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வானல் வச்சு நம்ம எண்ணெயை நல்லா ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாங்க. எண்ணெய் இது கொஞ்சம் அதிகமாகவே விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா கொட்டி வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொட்டி வதக்கும் போது நம்ம தேவையான மசாலா சேர்க்குறோமோ அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா மணமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கும் போது நல்லா இன்னும் மணமாக இருக்கும். இதுமாரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடணும். நல்லா பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி மாதிரி வரணும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பொருள் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வெண்ணிறமாக வந்துடணுங்க. வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் நம்ம விதை தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணுங்க. ரெண்டும் நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த கலர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுங்க. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இடையில அரைச்சிக்கலாம். அது வதங்கி வரதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்ல கலர் ஒரு மஞ்சள் பொடி சேர்க்காமையே ஒரு கலர் வருங்க. அது இந்த வரமிளகாய் சேர்க்கறனால அந்த கலரில் இருக்கும். நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த சேர்த்து அந்த எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் மணமாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து சிக்கனோ மட்டனோ எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லாம்பட்டி சிக்கன் செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஏன்னா நல்லாம்பட்டி சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால பிள்ளைங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கறி திங்காதீங்க குழந்தைங்க கூட திங்குங்க. அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி விட்டுருக்க வெங்காயத்தோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை கொட்டி வதக்கிக்கலாங்க. இதில் சேர்த்து மஞ்சள் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த ஃப்ளேவர் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ வாசனையாக இருக்கும். கறியை வந்து எப்படா சாப்பிடுவோங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு இந்த மசாலா தாங்க ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த ஃபேவரெட்டான மசாலாவை நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத மசாலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு இப்போது தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை வச்சுக்கலாங்க. ஏன்னா தண்ணி வந்து இந்த நல்லாம்பட்டி சிக்கன் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம சாம்பார் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கறி குழம்பு வைக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா சுண்டி அது பார்த்திங்கன்னா கிரேவி லெவலுக்கும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சு வருது. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த தண்ணி வந்து சுண்டி இந்த லெவலுக்கு வரணுங்க. இந்த லெவலில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்தமல்லி தழையோ இல்லை வந்து ஏதோ நம்மளுக்கு வாசனையான பொருளை சேர்த்துக்கலாம். வாசனையான பொருள்னால் நீங்கள் கருவேப்பிலை தழை கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தழை இல்லாதவங்க இருக்கிற நம்ம கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்துக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக வாசம் அடிக்கும். கறிக்கு வந்து அது சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் நான் அதை சேர்த்துக்கல. நான் வந்து கொத்தமல்லி தழை தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் கறி எந்த மாதிரி இருக்குன்னு. இது மாதிரி சுண்டி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சுருண்டு வந்துருச்சுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.